எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஐசிஓ அதுக்கப்புறமா மைனிங் இது 2 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐசிஓ அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஐசிஓ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் காயின் ஆஃபர். அதாவது நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுறோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ காயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் காயின் ஆஃபர் மூலிமா தான் உள்ளே வருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஓ. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ஐசிஓவில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போது இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் உள்ளே வருது அப்படின்னா ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் வைப்பாங்க. ஒரு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைப் வச்சுட்டு நீங்கள் எத்தனை ஸ்டாக்ஸ் வேணும்னு அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரைஸும் அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை லாட் நமக்கு வேணுமோ அதை நம்ம நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு, எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மீதி இருக்கிற அமௌண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஐபிஓ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராசஸ் தான், உங்களுக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் இங்கே வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இனிஷியலாக காயின் ஆஃபர் பண்ணும்போது நீங்கள் ஒரு சைஸபிள் குவான்டிட்டியில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் வந்து அந்த காயின் வந்து 100 ரூபாய் அப்படின்னு விட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏர்லியராக ஐசிஓ மூலிமா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அப் டு 50% இருக்கும் டிஸ்கவுண்ட்டில் அந்த காயினை வந்து நீங்கள் வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு காயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும். மேபி நம்ம வந்து நியூவாக இருக்கிறனால நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காயின் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த காயின் வந்து பெருசாக நெக்ஸ்ட்டு வெளியே மேலே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இனிஷியல் காயின் ஆஃபர்லேயே போய்ட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே டைம் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறது கிடையாது. சில காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிசப்பியர் ஆகிருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ரெகுலேட்டர் கிடையாது. இப்போ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு ஏதாவது கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்போது அடுத்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பி வந்து ஐபிஓ ரீஇஷ்யூ பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து பீப்புளோட மணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா சத்தியம் கூட இதே மாதிரி தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே ரெகுலேட்டட் கிடையாது. இது ஒரு இண்டிவிஜுவல் விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஓவில் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டாப்பில் இருக்கிற காயின்ஸ் வாங்குறது ரொம்ப சேஃப். இல்லை நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன், எனக்கு வந்து கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அப்படின்னா புதுசாக காயின் லான்ச் ஆகும்போது நீங்கள் அந்த காயினை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா காயினை வந்து வாங்கும்போது நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இந்த 50% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக வாங்குற மாதிரி 100,000 அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பெரிய குவாலிட்டி தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சனால உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. மைனிங் வந்து சிம்பிள். ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். பார்த்திங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா சால்விங் த கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜம்பிள்டாக இருக்கும், என்கிரிப்டடாக இருக்கிற ஒரு கோடை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணும்போது மல்டிபிள் பீப்புள் வந்து அதே கோடை வந்து சால்வ் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது ரொம்ப டெக்னிக்கல். பட் இதை பற்றி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை வந்து சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். பார்த்திங்களா? அந்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸாக கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நடக்கிற டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட மணி மூவ் ஆகும். ஓகேங்களா? புதுசாக பிட்காயின்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த மைனிங் டைமில் இந்த டிரான்சாக்ஷன் வந்து சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சைஸபிள் ஒரு காயின் 2 காயின் அந்த மாதிரி ரிவார்ட் கிடைக்கும். அப்படி காயின்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது காயின்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்க்ரீஸ் ஆகிற காயின் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணுறது கிடையாது. சால்வ் பண்ணுற கோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டாக காயின்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து மைனிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கூட மைனிங் பண்ணலாம். இதை பற்றி நிறைய கோர்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஓ அதுக்கப்புறமா மைனிங் இது ரெண்டுமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். வணக்கம்.